ஹாய், நாம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு பால்கனியில் ஒரு கேசவர்த்தினி செடி ஒரு தொட்டியில் வச்சோம். சூப்பராக தழைஞ்சிருக்கு, நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இந்த செடியை வந்து நம்ம இலைகளை எல்லாம் பறித்து எடுத்து நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நமக்கு தலைக்கு தேய்ச்சோம் அப்படின்னா முடிக்கும் அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை நல்லா மிக்சியில் மைய அரைச்சி நம்ம ஹேர் பேக் மாதிரி போட்டு குளித்தாலுமே சூப்பராக இருக்கும். வீட்டில் செடி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து எந்த முறையில் பயன்படுத்தணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக அதோட பெனிஃபிட்ஸ் வந்து டைரெக்டாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இருந்ததுன்னா இதை பறித்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுட்டு கூட நம்ம ஹேர் பேக்கு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முடிக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக உள்ள ஒரு செடி தான் இந்த கேசவர்த்தினி செடி. ஸோ அதனால் அவ்வளோ பெனிஃபிட் உள்ள ஒரு செடி வந்து நான் வச்சேன், சூப்பராக தழைஞ்சி வந்துச்சு. இதுதான் அதோட பூவு. குட்டி குட்டி விதைகள் நிறையா இருக்கும், அதை போட்டாலும் முளைக்கும். நான் நிறைய விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நல்ல ஒரு க்ரீனிஷாக அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் எவ்வளோக்கெல்லாம் நம்ம பறிச்சுட்டு விட்றோமோ அவ்வளோ வேகமாக அது தழைஞ்சி வரும். அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த ஹேர் பேக் போட்டதுக்காக நான் இது எல்லாமே பறித்து எடுக்கிறேன்.